தொழுகையாளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொன்னா அந்த கௌசர் அப்படின்ற தடாகத்துல நீர் இருந்தக்கூடிய பாக்கியம் தான். அவங்கள தவிர வேற யாருக்கும் இது கிடைக்காது. அது நம்ம சாதாரணமா வீட்டுல குடிக்கிற தண்ணி மாதிரி இல்லை. அது பனிக்கட்டியை விட மிகவும் மென்மையானதும் பால் கலந்த தேனை விட டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அது சொல்லும் போதே நமக்கு ஒரு செகண்ட் அங்க போயிட்டு வந்துருது அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும். சோ நம்ம அதுக்காக என்ன பண்ணணும், உள்ளச்சத்தோட எல்லாம் நம்ம படைத்தவன் முன்னாடி நம்ம நிக்கிறோம்ன்ற ஒரு பயத்தோட நம்ம சொல்லணும். ஒரு நீர் தொட்டி இருக்கு. தாகமாக வரக்கூடிய ஒட்டகத்தை அந்த தண்ணீர் அருந்து விடாமல் தடுப்பதை போன்று தடாகத்தை விட்டும் மக்கள் செல்வதை தடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட் தான் அந்த மக்களுக்கு வருது. அவங்க கேட்கறாங்க, அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நாள்ல எங்கெல்லாம் நீங்க அடையாளம் கண்டுகொள்வீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு சாசமாக ஆம், அது யாருக்கும் இல்லாத ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கும், அதாவது தொழுகையாளுக்கு இருக்கும். அது என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒளி செய்வதன் மூலமாக அந்த உறுப்புகள்லாம் பிரகாசமா இருக்கும் அந்த நாள். அதை வைத்து உங்களை நான் அடையாளம் கொண்டு கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் கரெக்டா